இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு நாம் வந்திருக்கிறோம். சிகிச்சை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அந்த மருத்துவமனை திரு இதய மருத்துவமனை. சிகிச்சை கொடுக்கின்ற மருத்துவர் ஒரு இதய நிபுணர், நமது இதய ஆண்டவர். இந்த ஒரு கண்ணோட்டத்திலே இன்றைய திருவிழாவுக்குரிய ஒரு சிந்தனையை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இன்றைய உலகத்தில் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் ஆன்மீக ரீதியாக எல்லாருமே இதய நோயாளிகள் என்ற ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 100% மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஆன்மீக ரீதியாக இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எப்படிப்பட்ட இதய நோய், ஆன்மீக ரீதியாக இதய நோய்கள் என்னென்ன என்பதை குறித்து 3 நிலைகளில் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, கல்லான இதயம். இந்த கல்லான இதயம் என்பது பிறரது துன்பத்தை கண்டு இரக்கப்படாத ஒரு இதயம்தான் இந்த கல்லான இதயம். பிறர் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத ஒரு இதயம்தான் இந்த கல்லான ஒரு இதயம். எனவே இந்த கல்லான இதயம் என்பது ஆன்மீக ரீதியாக ஒரு இதய நோய் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்து 2வது, அடைபட்ட இதயம். நம்முடைய இதயம் ஏற்கனவே பொறாமையினால், கோபத்தினால், பழிவாங்குகின்ற எண்ணத்தினால், காழ்ப்புணர்ச்சியினால், கசப்புணர்வினால் மூடப்பட்டிருக்கிறது. அன்பானது அந்த இதயத்துக்குள்ளாக செல்ல முடியாத அளவுக்கு அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேற் சொன்ன அந்த எதிர்மறை எண்ணங்களால் அன்பு உள்ளே செல்ல முடியாமல் நம் இதயம் அடைபட்டிருக்கிறது. எனவே அடைபட்ட இதயமும் ஆன்மீக ரீதியாக ஒரு இதய நோய் என்பதை இன்று உள்ளத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3வது, உடைந்த இதயம். உடைந்த இதயம் என்று சொல்லுகிற போது நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற கவலைகள், கண்ணீர், நோய்கள், இழப்புகள், ஏமாற்றம், இவை எல்லாமே நம்முடைய இதயத்தை உடைத்து விடுகிறது, நொறுக்கி விடுகிறது. எனவே இதை நொறுங்குண்ட இதயம் அல்லது உடைந்த இதயம் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே ஆன்மீக ரீதியாக இதய நோய்கள் இந்த 3 வகைகளிலே உள்ளடங்கி விடுகிறது. ஒன்று, கல்லான இதயம். 2வது, அடைபட்ட இதயம். 3வது, உடைந்த இதயம். எனவே இன்றைய நாளில் நான் எப்படிப்பட்ட இதயத்தை கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட இதய நோய் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது? என் இதயம் கல்லான ஒரு இதயமாக இருக்கிறதா, அல்லது அடைபட்ட ஒரு இதயமாக இருக்கிறதா, அல்லது உடைந்து போன இதயமாக இருக்கிறதா? மாந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான இதய நோய்களுக்கு
இதய நிபுணராக இருக்கக்கூடிய நம்முடைய இதய ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய சிகிச்சைகள் என்னென்ன என்பதை குறித்து இப்போது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். 2 முக்கியமான சிகிச்சை முறை மருத்துவ துறையிலே இதய நோய்களுக்கு மருத்துவர்கள் கையாளுகின்ற மிக முக்கியமான ஒரு சிகிச்சை முறை பைபாஸ் சர்ஜரி. இந்த பைபாஸ் சர்ஜரி என்பது என்ன என்று நம் எல்லாருக்கும் தெரியும். நம் இதயத்திற்கு செல்லுகின்ற அந்த இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள் அடைபடுகிற போது, அடைப்பு ஏற்படுகின்ற போது மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய கால் பகுதியிலே ஒரு புதிய இரத்த நாளத்தை எடுத்து அடைப்பட்ட அந்த பகுதியிலே அந்த புதிய இரத்த நாளத்தை பொருத்தி அந்த புதிய இணைப்பின் மூலமாக இதயத்திற்கு இரத்தம் சீராக செல்லுகின்ற அளவுக்கு அதற்கு வழிவகை செய்கிறார்கள் மருத்துவர்கள். ஆக பைபாஸ் என்பது என்ன என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். பைபாஸ் ரோடு பல இடங்களிலே போடுகிறார்கள். எதற்காக? வழக்கமாக செல்கின்ற வழியானது அடைபடுகிற போது, நெரிசல் ஏற்படுகின்ற போது, போக்குவரத்து சுமூகமாக செல்லாத போது ஒரு பைபாஸ் ரோடு ஒன்றை போடுகிறார்கள். இந்த பைபாஸ் ரோடு மூலமாக எளிதாக போக்குவரத்து நடைபெறுகிறது, வேகமாக செல்ல முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை மருத்துவர்கள் இந்த இதய நோய்க்கு கையாளுகிறார்கள். எனவே மருத்துவத்துறையில் கையாளுகின்ற இந்த ஒரு சிகிச்சை முறையை நம்முடைய மருத்துவ நிபுணராக இருக்கக்கூடிய, இதய நிபுணராக இருக்கக்கூடிய இதய ஆண்டவர் நமக்கு செய்கிறார். எப்படி? கடவுளுக்கும் நமக்கும் இடையே இரத்த ஓட்டம் போல ஒரு அன்பு ஓட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு அன்பு ஓட்டம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்பு ஓட்டமானது நாம் செய்கின்ற பாவத்தினால் தடைபடுகிறது, அடைப்பு ஏற்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட அடைப்பை இதய நிபுணராக இருக்கக்கூடிய இதய ஆண்டவர் பைபாஸ் சர்ஜரியின் மூலமாக இந்த அடைப்பை போக்குகிறார், இந்த அன்பு ஓட்டத்தை சரி செய்கிறார். எப்படி? கல்வாரி மலையில் பார்க்கிறோம், இயேசுவின் விலாவானது படைவீரன் ஒருவனால் குத்தப்படுகிறது, இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடுகிறது. தண்ணீர் நம்மை தூய்மையாக்கும் திருமுழுக்கின் அடையாளம், இரத்தம் நமக்கு வாழ்வு கொடுக்கும் நற்கருணையின் அடையாளம். எனவே இப்படிப்பட்ட ஒரு காட்சியை அந்த கல்வாரி மலையில் நாம் பார்க்கிறோம். சரி, எப்படி இதய ஆண்டவர் ஒரு பைபாஸ் சர்ஜரியை நமக்கு செய்கிறார் என்ற ஒரு கேள்வியானது நமக்கு எழுகிறது. பைபாஸ் சர்ஜரி நமக்கு செய்யப்படவில்லை, அவரது இதயத்திலேயே அவர் செய்து கொள்கிறார் அந்த ஒரு அறுவை சிகிச்சையை. ஆக நம்முடைய அடைப்பை நீக்குவதற்காக, நம்முடைய அன்பு ஓட்டத்தை சரி செய்வதற்காக இதய ஆண்டவர் தம் இதயத்திலேயே ஒரு பைபாஸ் அறுவை சிகிச்சையை செய்து அந்த சிகிச்சையின் மூலமாக நம் இதயத்தை தூய்மையாக்குகிறார், நமக்கு புது வாழ்வை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த அன்பு ஓட்டம் தடைப்பட்டதே, அந்த அன்பு ஓட்டத்தை மீண்டுமாக பாய்ச்சுகிறார். அது சாதாரண அன்பு ஓட்டம் அல்ல, அது தெய்வீக அன்பு ஓட்டம். பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தாமாகவே முன்வந்து தம் இதயத்திலேயே ஒரு பைபாஸ் அறுவை சிகிச்சையை செய்து நம்முடைய இதய அடைப்பை அவர் நீக்கியிருக்கிறார். தெய்வீக அன்பு ஓட்டத்தை நம் உள்ளத்திலே பாய்ச்சியிருக்கிறார். இதய ஆண்டவருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அடுத்த 2வது சிகிச்சை முறை,
இதய மாற்று அறுவை சிகிச்சை, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது ஒரு நபரின் இதயம் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இனிமேலும் அந்த இதயத்தை சரி செய்ய முடியாது என்ற ஒரு நிலைக்கு அந்த நபர் தள்ளப்படுகிற போது மருத்துவர்கள் கையாளுகின்ற ஒரு கடைசி வழிமுறை இதுதான் இருதய மாற்று அறுவை சிகிச்சை. அதாவது மூளை சாவு அடைந்த ஒரு நபரின் துடிப்புள்ள ஆரோக்கியமான இதயத்தை எடுத்து இந்த நோயாளியின் இதயத்திலே பொருத்தி மீண்டுமாக இதயத்தை இயக்க வைத்து இரத்தம் சீராக அந்த இதயத்திற்கு செல்வதற்கு மருத்துவர்கள் வழிவகை செய்கிறார்கள். இதுதான் இதய மாற்று அறுவை சிகிச்சை. இப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை முறையை இதய நிபுணர், இதய ஆண்டவரும் கையாளுகிறார். இங்கே ஆண்டவர் இயேசு மூளை சாவு அடையவில்லை. தாமாகவே முன்வந்து தம்மையே தியாகம் செய்து தம்முடைய இதயத்தையே நம்ம எல்லாருக்கும் கொடையாக அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு தம் இதயத்தையே நம் எல்லாருக்கும் ஒரு கொடையாக, ஒரு அன்பளிப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் இறைவாக்கினர் எழுதிய புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 36வது அதிகாரம் 26வது இறைவசனம். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாளான இதயத்தை நான் உங்களுக்கு அருளுவேன். இதய மாற்று அறுவை சிகிச்சை என்று நான் சொன்னேனே, இந்த ஒரு சிகிச்சை முறை பழைய ஏற்பாட்டிலேயே எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாக இறைவாக்காக உரைக்கப்பட்டிருக்கிறது. உங்களது கல்லான இதயத்தை நான் எடுத்துவிட்டு உணர்ச்சி உள்ள, சதையுள்ள ஒரு இதயத்தை நான் உங்களுக்கு பொருத்துவேன் என்ற ஒரு இறைவாக்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் இயேசு மொழிந்திருக்கிறார், இறைவாக்காக கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு இறைவாக்கு இதய ஆண்டவரில் நிறைவேறுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை, உணர்ச்சியுள்ள இதயத்தை, கனிவுள்ள இதயத்தை இன்று இதய ஆண்டவர் நமக்கு தருகிறார். இன்றைய நாளில் நாம் எல்லாரும் எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஜெபம், இதய ஆண்டவரே, இவருடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு உணர்ச்சியுள்ள சதையாலான இதயத்தை எனக்கு கொடும் ஆண்டவரே என்று வேண்டுவோம். கல்லான இதயம், கல் உணர்ச்சியற்றது. அதன் மீது தண்ணீர் ஊற்றினாலும் அந்த தண்ணீரை அந்த கல்லானது உறிஞ்சாது. எனவே கல்லான இதயம் என்று சொல்லுகிற போது உணர்வுகள் இல்லாத இதயம், அன்பு இல்லாத இதயம், இரக்கம் இல்லாத இதயம்தான் இந்த கல்லான இதயம். எனவே அப்படிப்பட்ட நம் இதயத்தை கனிவுள்ள இதயமாக அந்த இதய ஆண்டவர் மாற்றுகிறார். மேலுமாக நம்முடைய இதயம் உடைந்து போன இதயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. கவலைகளாலும், கண்ணீரினாலும், நோய்களாலும், ஏமாற்றங்களாலும், பல இழப்புகளாலும் நம் இதயம் உடைந்து போயிருக்கிறது, நொறுங்கி போயிருக்கிறது. எனவே இந்த உடைந்து போன இந்த இதயத்திற்கு கட்டு போடுகின்ற, உடைந்து போன இந்த இதயத்தை உருகொடுக்கின்ற ஒரு ஆண்டவர் இதய ஆண்டவர். உடைந்த இதயத்தை உடைந்த ஒருவரால் தான் உருகொடுக்க முடியும். அந்த ஆண்டவர் இயேசுவின் இதயம் கல்வாரி மலையிலே உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. எனவே நொறுக்கப்பட்ட, உடைந்த அந்த ஆண்டவர் இயேசுவின் இதயம்தான் உடைந்த நம் உள்ளங்களை சுகமாக்க முடியும். எனவே நம் இதயத்தை, நம் உடைந்த இதயத்தை ஆண்டவர் இயேசுவின் உடைந்த இதயத்தோடு நாம் இணைத்து கொள்வோம். கண்டிப்பாக உடைந்த நம் இதயத்திற்கு சுகம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், அமைதி கிடைக்கும்
என்ற ஒரு நம்பிக்கையை இந்நாளில் நாம் உருவாக்கி கொள்வோம். கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான சிந்தனையை மட்டும் நான் கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். இனிமை மிகு பாடல் 2ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம். பாறை பிளவுகளில் இருப்பவளே, பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் வெண்புறாவே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் வெண்புறாவே. இந்த ஒரு இறைவார்த்தைக்கு நம்முடைய புனிதர், நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் மிக அழகான ஒரு விளக்கம் ஒன்றை கொடுக்கிறார். அந்த பாறை பிளவு, அந்த குன்றின் வெடிப்பு இயேசுவின் காயப்பட்ட, பிளவுபட்ட, வெடிப்பு உண்டான அந்த இதயத்தை சுட்டி காட்டுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அந்த வெண்புறா நம் எல்லாரையும் குடிக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சாத்தான் கழுகு போல வேட்டையாட நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உலக சோதனைகள் நம்மை சூழ்ந்து நெருக்குகின்ற போது வெண்புறாவைப் போல நாம் எல்லாரும் பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். பலவீனமான வெண்புறா தன் பாதுகாப்புக்காக எப்படி பாறை பிளவுகளை தேடிச் செல்லுகிறதோ, குன்றின் வெடிப்புகளை தேடிச் செல்லுகிறதோ, அதே போல நாம் அனைவரும் பாறை பிளவாக இருக்கக்கூடிய, குன்றின் வெடிப்பாக இருக்கக்கூடிய இயேசுவின் திரு இதயத்தில் புகலிடமாக வேண்டும், அடைக்கலமாக வேண்டும் என்ற அழகான ஒரு கருத்தை நம்முடைய பாதுகாவலர் இந்த திருவிழாவுக்கு பதிவு செய்கிறார். எனவே நம் வாழ்வின் புகலிடம் ஆண்டவர் இயேசுவின் அன்பு நிறைந்த இதயம். அந்த இதயம் நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறது. அந்த இதயம் நம் துன்பங்களிலே ஆறுதலை கொடுக்கிறது, அமைதியை கொடுக்கிறது. அந்த இதயம் நம்முடைய சோதனைகளிலே முழு பாதுகாப்பை கொடுக்கிறது. எனவே ஒட்டுமொத்த வாழ்விற்கான புகலிடமாக ஆண்டவர் இயேசுவின் இதயம் நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளில் நம்மையும் நம் குடும்பங்களையும் முழுமையாக அந்த இதய ஆண்டவரின் பாதுகாப்பிலே ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக அந்த இதய ஆண்டவர் உடைந்த நம் இதயத்தை, கல்லான இதயத்தை, அடைபட்ட இதயத்தை சரிபடுத்துவார். ஆமேன்.